இன்னைக்கு உணவு சார்ந்த அவேர்னஸ் குறைஞ்சிட்டே வருது. குழந்தைகள்ட்டையும் சரி, பெரியவங்கள்ட்டையும் சரி, எல்லாருமே ஏன் அப்படின்னா, நம்ம 5 விதமான நலங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து உடல் நலம் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப முக்கியமா நான் பார்க்குறது உணவு. இந்த உணவ வந்து எல்லாருமே கெமிக்கல் கலக்குறாங்க. காய்கறில கெமிக்கல் இருக்கு, உரம் அடிக்கிறாங்க, பூச்சி மருந்து அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதே நேரத்தில இன்னைக்கு பேக்கிங் செய்யப்பட்ட உணவுகள் வந்து சிக்கன் அதிகமா நான் பார்க்குறேன். மக்கள்ட்ட வந்து பேக்கிங் உணவுகள வாங்கி விரும்பி சாப்பிடுறாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, KFC மாரியான கடைகள். இன்னைக்கு சிவாஜில கூட சமீபத்தில ஒரு தீபாவளிக்கு ஓப்பன் பண்ணாங்க. அந்த KFC சிக்கன்ல 108க்கு மேற்பட்ட கெமிக்கல்கள் கலக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி அந்த உணவு வந்து நம்ம குடலுக்குள்ள போயி செரிமானமாகி நம்ம உடம்புக்கு நல்லது செய்யும் அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் அந்த ருசிக்கு அடிமையாகி நம்ம உணவ வந்து எப்படிலாம் அ சாப்பிடுறாங்க மக்கள். இது சரிதானா அப்படின்னு ஒரு தடவ நம்ம உணவ எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உணவு நமக்கு சரிதானா? நம்ம இந்த ஒரு நாள் மட்டும் தான் இந்த உணவ எடுத்துக்கிட போறோமா? இல்ல குழந்தைகளுக்கு இத வாங்கி குடுக்கறது மூலியமா, வாழ்நாள் முழுவதும் அவங்க அத திரும்ப திரும்ப கேட்பாங்க. கேட்கும்போது என்ன மாரி அவங்களுக்கு பதில் வச்சிருக்கோம்? நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாம போகும்போது, நம்ம எப்படி பதர்றோம், துடிக்கிறோம், ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவமனைகளுக்கு அலையிறோம் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதையும் மீறி நம்ம அந்த குழந்தைகளுக்கு அந்த ருசி மிகுந்த உணவுகள வாங்கி குடுத்து, குழந்தைகளோட வயிறு, குடல், மலக்குடல், அ ஒ இப்படி த்ரோட்ல புண்ணு இந்த மாரியான விஷயங்கள் ரொம்ப வந்து இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இத சரி பண்ணணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஆகிய நமக்கு வந்து அவேர்னஸ் இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில புரோட்டாவ பத்தியே சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு சிக்கன் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ற பேர்ல சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாரியான விஷயங்கள் சீக்கிரமா ரெடி சிக்கன் 65 இப்போ உதாரணமா பிரியாணி அப்படி சிக்கன் பிரியாணி போடுறாங்க. அதில சிக்கன் 65 பிரியாணி. மதியம் 12 மணிக்கு, 11 மணிக்கு ரெடி பண்றத நைட்டு 8 மணிக்கு வாங்கி சாப்பிடுறாங்க மக்கள். இதெல்லாம் சரிதானா? இப்படிலாம் சாப்பிடணுமா? இதெல்லாம் நமக்கு நாமே ஏன் அந்த கேள்வி கேட்டுக்கிடக் கூடாது? இன்னும் படிச்சிருக்கோம், ரொம்ப படிக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம். படிக்காத அ சாதாரண மக்களுக்கு இருந்த ஒரு உணவு பத்தின ஒரு நாலேட்ஜ் ஏன் நமக்கு வந்து இல்ல? அப்ப படிச்சா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிரும், நமக்கு எல்லா அறிவும் வந்துரும் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோமா? இல்ல சரிதானா? படிப்பு நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லிக் குடுத்துருதா? சொல்லிக் குடுக்க முடியுமா? இந்த கேள்விக்கெல்லாம் விடை எங்க இருக்கு? அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம உடலும்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்ம உணவு தான். அப்ப உணவு 3 வேள சாப்பிடணும், டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் அப்படி பார்க்கல உணவ. நம்ம பசிக்கும்போது நல்லா பசிக்க வச்சு, நமக்கு உடம்புக்கு தேவையான உணவு எது நம்ம ஏத்துக்கிடுது, அப்சர்வ் பண்ணுதுன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா, நம்ம இந்த உடம்பு கூட 80 வருஷம், 90 வருஷம் நம்ம வாழப்போறோம். அப்ப நமக்கு தெரியணும், இந்த உணவு நமக்கு செட் ஆகுமா? நான் சோறு சாப்பிட்டா எனக்கு நல்லா இருக்கா? இல்ல நான் சப்பாத்தி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு. இல்ல எனக்கு வந்து காரமா உணவு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு. புளிப்பு உணவு தான் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னா, அந்த உணவு வந்து நம்ம உடம்புக்கு ஒண்ணுமே பண்ணல. இனிப்பு சாப்பிட்டா ஒண்ணுமே பண்ணல. எனக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணல அப்படின்னா, அந்த உணவ தாராளமா எடுத்துக்கிடலாம். அளவுக்கு அதிகமா எடுக்கக்கூடாது. அரை வயிறு உணவு எடுக்கணும். 1/4 வயிறு தண்ணி இருக்கணும். 1/4 வயிறு காத்து இருக்கணும். இதுதான் நம்ம ஃபார்முலா. இத பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 2 வேள உணவு எடுத்துக்கிட்டா போதும். நம்ம 12 மணி நேரம் கடுமையா உழைக்கிறவங்களுக்கும் இந்த உணவு போதும். அப்படின்னு நான் நினைக்கிறேன்.